மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11ல கோபைலட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோபைலட் ப்ரிவியூ அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கோபைலட்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த கோபைலட்டை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது மோர் கிரியேட்டிவ்னு ஒன்று இருக்கு, மோர் பேலன்ஸ்டுன்னு ஒன்று இருக்கு, மோர் ப்ரிசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த 3த்துக்குமே அவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. கிளியர் யுவர் கான்வர்சேஷன் அண்ட் ஸ்டார்ட் அ கன்சைஸ் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சாட். அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறோம்னா அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பதில் கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மோர் பேலன்ஸ்டு அப்படின்னா என்ன? கிளியர் யுவர் கான்வர்சேஷன் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி சாட். ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம எப்படி சாட் பண்ணிட்டு இருப்போம், அதாவது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவார்ல, இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்லியா ஒரு சாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மோர் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிளியர் யுவர் கான்வர்சேஷன் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் ஒரிஜினல் அண்ட் இமேஜினேட்டிவ் சாட். இமேஜினேட்டிவ் சாட் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இமேஜினேட்டிவாக ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இந்த 3த்தையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். மோர் ப்ரிசைஸில் ஃபஸ்ட்டு போயிடுவோம். இங்கே நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போது என்ன கேட்கலாம்? லேட்டஸ்ட் விஜயகாந்த் நியூஸ், லேட்டஸ்ட் விஜயகாந்த் நியூஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஏன்னா பேக்ரவுண்டில் ஓவராலாக சர்ச் பண்ணி, இது வந்து ஒரு ஏஐ பேஸ் பண்ண ஒரு டூல் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா நடக்கக்கூடியது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை அதை உள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பேக்ரவுண்டில் பிங் மூலியமாக இது நிறைய விஷயத்த சர்ச் பண்ணி, அதாவது மைக்ரோசாஃப்ட் பிங் மூலியமாக நிறைய விஷயத்த பேக்ரவுண்டில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் சில டேட்டாவை எடுத்து நமக்கு பதிலாக கொடுக்குது. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஜயகாந்தோடைய மகன் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு, அவங்களுடைய கடைசி மரியாதை, இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்கு. சில விஷயத்தையும் நமக்கு இங்கே சேர்த்து கொடுத்துருக்கு. இங்கே இது எங்கேருந்து எடுக்குது அப்படிங்கிற சோர்ஸையும் இதில் நமக்கு கொடுத்துருக்கு. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளீஸ் நோட் தட் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரண்ட்லி ஆஸ் ஆன் த லாஸ்ட் அப்டேட் ஆன் த ரெஸ்பெக்டிவ் நியூஸ் ஆர்டிகல்ஸ். For more details you can visit the provided links. இந்த கீழே இருக்கிற லிங்க்ல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் இது கொடுத்துருக்கு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் தகவல் ஏதாவது ரொம்ப அப்டேட்டடாக, இன்னும் அப்டேட்டடாக ஏதாவது வேணும், இல்லை ஜாஸ்தியாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதை தவிர வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு பார்க்கலாம். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் ஜோ பைடன். அதாவது ஜோ பைடன் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிறத டைரக்ட் ஆன்சரா நமக்கு கொடுத்துருச்சு. இதை தான் மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்டா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு பதில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியா பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். இந்தியா பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன பதில் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சர் கொடுத்துருச்சு. த கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் அப்ராக்சிமேட்லி 1.42 பில்லியன். ஸோ இதை தான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கிது. இது தவிர இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், அல்லது கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எது வேணாலும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டோம்னா என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு தடவை சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பாருங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆன்சர் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் H2O. நம்ம கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுவும் கொடுத்துருச்சு. அதே மாதிரி நம்ம மேக்ஸ் சம்மந்தமாக எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் வேறு ஏதாவது இப்போ விண்வெளி சம்மந்தமாக அந்த மாதிரி எதுவும் கேட்டாலும் கூட நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் நியூஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த கோபைலட் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதை தாண்டி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை அனலைஸ் பண்ணணும்னாலும் இதில் நம்மளால கேட்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு கிளியர் ஆடியோ இஷ்யூ இப்போ கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஆடியோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆடியோ பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். பாருங்கள் என்ன கேட்குதுன்னா, ட்ரபிள் ஷூட் ஷியோர்
would you like to open and troubleshooter for you அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம troubleshooter ஓப்பன் பண்ணி இது மூலயமா நம்ம கிளியர் பண்ணலாமா, நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக என் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி அது என்ன செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்ததோட இங்கே கெட் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் என்ன இருக்குது, tell us your problem, stay organized and connected with customers and co-worker all from one app. இது நமக்கு தேவையில்லை. troubleshoot your audio issues in window. இங்கே என்ன உங்களுக்கு வேணும், நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் ஒன்று இதை மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இந்த டேப்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்தோம்னா இதையும் பேக்ரவுண்டில் சர்ச் பண்ணிட்டு நமக்கு மைக்ரோசாஃப்டோடைய பேக்ரவுண்ட்ல இருந்து நமக்கு சில ஆர்டிகல்ஸ் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு troubleshoot audio issues in Windows அப்படின்னு கொடுத்து என்டர் அடிப்போம். இங்கே சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் ஆர்டிகல்ஸ்னு சொல்லிட்டு போகுது. இங்கே கீழே நமக்கு சில அட்வைஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணலாம். நமக்கு 3 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா சவுண்ட் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், Windows 10 and 11 சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சும் நம்மளால் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், இப்போ ஆடியோவோ இல்லை வைஃபையோ இல்லை வந்து ப்ளூடூத்தோ இல்லை மைக்ரோஃபோனோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கம்ப்ளைண்ட்டில் நம்மளோட தேவையான விஷயத்த நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு இதுவும் உதவும். அப்படி இல்லை என்னால் தேடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னா பேக் போனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரபிள் ஷூட்டர் தானே ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தோம், அந்த ட்ரபிள் ஷூட்டர் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ட்ரபிள் ஷூட்டர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ட்ரபிள் ஷூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ட்ரபிள் ஷூட்டர் ரன் ஆகி நமக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்கு. செக் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா இஷ்யூ இருக்குன்னு சொல்லும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு. ப்ளீஸ் வெயிட் while I run some diagnostic to your device to find the problem. அதாவது நமக்கு டயக்னோஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நமக்கு பதில் கிடைக்குது அப்படின்னு. அதாவது நமக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குது. நமக்கு பீப் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதனால் எஸ் கொடுத்துடலாம். பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்பீக்கர்ஸ் செக் பண்ணுது. எஸ் கொடுத்துருவோம். நீங்கள் பாருங்கள் கீழே ஆக்சுவலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னுடைய கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா I could not find the issue, என்னால் இஷ்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ அடுத்தது என்ன சொல்லுது, திரும்பவும் நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கவா, அதனால் ஏதாவது ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு செக் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குது. சரி அதுக்கும் எஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் பேக்ரவுண்டில் சில விஷயம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் அந்த பேக்ரவுண்ட் ரன் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, ஏதாவது நீங்கள் மியூசிக் பிளேயரை ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை வீடியோ கேட்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த வீடியோ மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இதில் ப்ராப்ளம் இல்லாதனால எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால நம்ம புதுசாக வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரோங்கிறதுனால பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கு. திரும்ப பண்ணுவான்னு கேட்குது. ஆனால் உண்மையாகவே ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னாக்கா இது மூலயமா நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களோட கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோபைலட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்லி நீங்கள் கமாண்ட் கொடுத்து பாருங்க. அந்த கமாண்ட் அதை எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் கொடுத்துச்சு, உங்களோட ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க. சரி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம சில கேள்விகள் கேட்டோம், அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் நமக்கு கிடைச்சிருந்தது. அதை தவிர வேற என்ன கொடுத்து பார்க்கலாம்னா ஓப்பன் சிஎம்டின்னு கொடுத்து பார்க்கலாம். கமாண்ட் ஓப்பன் பண்ணுதா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா என்ன ஆகுது, எஸ் கொடுத்தா இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு கூட நம்ம அப்ளிகேஷனை ஓப்பன் கூட பண்ண முடியுது நம்மளால். க்ளோஸ் பண்ணிடலாம். இதை தவிர நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஹவு டு ரீசெட் வைஃபை பாஸ்வேர்ட்னே கொடுத்து பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி வைஃபை பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு இங்கே டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி கொடுங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு பல விஷயத்த வந்து நம்மளால் வந்து இந்த கோபைலட் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியுது, செய்யவும் முடியுது. இப்போ இந்த சார்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே ரீஃப்ரெஷ் இருக்குல்ல மேலே, இந்த ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சார்ட்டை க்ளோஸ் ஆகிடுது. அகைன் ஃபர்ஸ்ட் இதுக்கே வந்துடுது. மோர் ப்ரிசைஸில் தான் நம்ம இதை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள் ஓப்பன் நோட் பேட் கூட நீங்கள் இங்கே கமாண்டில் ஓப்பன் நோட் பேட்னு கொடுத்தா கூட நோட் பேட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆர் சம் திங்ஸ் கோபைலட் கேன் ஹெல்ப் யூ டூ. இதெல்லாம் கோபைலட்டால் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தாண்டி இங்கே கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கோபைலட் யூசஸ் ஏஐ டு ரெஸ்பாண்ட், ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் பாசிபிள்.
கோபைலட் வந்து ஏஐ வச்சு தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கண்டிப்பாக இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு வேளை ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம ப்ளேம் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால தான் அவங்க ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனாக மோர் பேலன்ஸ்டு என்ன, அது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வியை திருப்பி இங்கேயும் கேட்டு பார்க்கலாம். சரி, நம்ம இதை இப்படி பண்ணால் சரியாக வராது, இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாமல் போய்டும். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் நோட் பேட். இப்போ நோட் பேடில் நம்ம கொடுத்த ஆன்சரை நம்ம வந்து முதல்ல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு பேலன்ஸ்டில் கொடுத்தது. இப்போ இதே கேள்வி, சேம் இதே கொஸ்டினை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மோர் ப்ரிசைஸில் கொடுத்து கேட்டு பார்க்கலாம். இதில் நமக்கு வந்த ஆன்சரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இது மோர் ப்ரிசைஸில் கொடுத்த ஆன்சரு, இது வந்து பேலன்ஸ்டில் கொடுத்த ஆன்சரு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வச்சு பார்க்குறோம். இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில் சில வித்தியாசங்கள் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க மோர் ப்ரிசைஸில் வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆன்சருக்கும் பேலன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சருக்கும் வித்தியாசம் இருக்குது. பேலன்ஸில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூடவா இருக்குது. ஸோ இதே கேள்வியை அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மோர் கிரியேட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ மோர் கிரியேட்டிவ் அப்படிங்கிறது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம இங்கே ஒரு மோர் கிரியேட்டிவ்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மோர் கிரியேட்டிவ்ல நமக்கு சில ஆன்சர் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, போயிட்டே இருக்கு கொஞ்ச நேரம். இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. அகைன் பேஸ்ட் அடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மோர் ப்ரிசைஸில் கொடுத்துருக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரே பேஜில் எல்லாமே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோதான். இப்போ மோர் ப்ரிசைஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரை பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சரு. அதுக்கப்புறம் பேலன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரை பாருங்கள், இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கூடவா இருக்குது. அதை தாண்டி இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மோர் கிரியேட்டிவில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், இந்த சப்ஜெக்ட்லாம் இதெல்லாம் வந்து பழையதில் இல்லை. அது மாதிரி இந்த விஷயங்களும் வந்து இதில் இல்லை. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறுது. அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அது கொடுக்கக்கூடிய பதிலில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வேணுமா, இல்லை பேலன்ஸ்டாக கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் வித் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டோட வேணுமா, அல்லது ரொம்ப கிரியேட்டிவாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து அதை உங்கள் கேள்வி என்ன மாதிரி கேள்விங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த 3 ஆப்ஷனும் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து நோட் பேடை ஓப்பன் பண்ணலாம். பேக்ரவுண்டு, இப்போ கம்ப்யூட்டரில் கூட பேக்ரவுண்டு தீமை கூட நீங்கள் வந்து லைட்டில் இருந்து டார்க்காக மாற்றலாம். அதுபோல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸை வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணி அதை பேக்ரவுண்ட்லேயே வந்து அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதும் பண்ணலாம். அது போல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். வந்து நீங்கள் ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் அல்லது ஒரு உலகம் சம்மந்தப்பட்டது, அதை தாண்டி ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் இந்த மோர் கிரியேட்டிவ்லேயே இங்கே லேட்டஸ்ட் வேணாம், நம்ம இஸ் ஏலியன் அவைலபிள்னு கொடுத்து பார்க்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இஸ் ஏலியன் எக்ஸிஸ்ட். மோர் கிரியேட்டிவ்ல கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ நம்மளால வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த, இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பற்றி நம்ம கேட்கும்பொழுது கூட இந்த கிரியேட்டிவ் கோபைலட் கிரியேட்டிவ் மூலிமா நமக்கு சில பதில் கிடைக்கிது. அதாவது இது வரைக்கும் நமக்கு வந்து ப்ரூஃப் ஒன்றும் பெருசாக கிடையாது ஏலியன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. பட் ஆனால் சில விஷயத்தை வச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நாசா சம்மந்தப்பட்டது. நாசாவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
அது எந்த மாதிரி சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கோபைலட்டுடைய பயன். இப்போ இது போல் நீங்கள் ஆல்ரெடி கோபைலட்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதா, இல்லை இன்னும் கோபைலட்டை வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொன்னதை தாண்டி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி தெரியப்படுத்துங்க. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கோபைலட் சம்மந்தமாக உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நான் வந்து கம்பேரிஷனோட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், தெரியாத நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.